முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணும், 2 பேர் இருக்கணும். பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதான போறேன். தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநரும் இருக்கணுமா, அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா. பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க, திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு, இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்க, அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க. அதுக்கு நாங்க PM ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கிறோம்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்கிறோம்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்லை. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு. ஒருத்தர் வந்து கேட்பார், அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல. அந்த பையன் நல்ல பையன், நான் எதுவும் பண்ணலைங்க, சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க, என்னை விட்டுருங்க. ஸோ உங்க பையனுக்கு ஒரு நியாயம். திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய், அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நியாயம். இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம்? நீங்களாம் வந்து பேசுறீங்க, கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன். அன்பு தொண்டர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. ஏன்னா இப்ப மாத்தலைன்னா தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம். எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது. கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம். ஆனா முதலமைச்சர் என்ன 23ஆம் புலிகேசியை போட 2 பேர்த்த கூட வச்சிருக்கிறார். மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறது, அப்படியே வாங்க, மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு, இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு. வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா, வெளியே வரதான போறீங்க. இப்பெல்லாம் பேசுறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம் அனைவரும் இணைந்து
இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோங்க. அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம். தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசை அக்கா வந்திருக்கணும். எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சிங்க. உங்களுக்கு தெரியும், வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க ஐயா, தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான். ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். இதுல முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போறார். திருநெல்வேலிக்கு இருட்டு கடைக்கு. அல்வா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும். 3.5 வருஷமா உங்கள்கிட்ட அல்வா வாங்குறேன், ஒரு அல்வா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. பயிர்க்கடன் அல்வா, கல்வி கடன் அல்வா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அல்வா, ஓய்வூதியம் உயர்வு அல்வா, தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா, செவிலியருக்கு இது அல்வா, மொத்தமாக அல்வா கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு நாம அல்வா கொடுக்குறோன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும். அதனால அன்பு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 1 ஆண்டு காலம் சரியா எழுதி வச்சுங்க, 365 நாள். எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது மூர்த்தி அவரை பார்க்கணும். இன்ப நிதி கூட 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இன்ப நிதிக்கு அந்த வியூ, அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா. உடனே அந்த மூர்த்தியோட ஒரு அம்மாவை பார்த்து, யாருமா இந்த அம்மா, நீ எதிரிமா அப்படி? அந்த அம்மா தான் கலெக்டருங்கிறாங்க. யாரா இருந்தா நான் எந்திரி. இன்ப நிதி அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம். எல்லாம் தமிழகத்திலே மக்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கலெக்டர் அம்மா அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி 2 சேர் தள்ளி உட்கார்றாங்க. மூர்த்தி சொல்றேன், எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க, தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து எல்லாம் பாருங்க. நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலின்னா அந்த மாடு வெளியே வராது, அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது. பாருங்க, தள்ள விதி. இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம், நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு. கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம். அது இந்த கட்சியினுடைய ஜனநாயகம். மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சிக்கிட்டு, முதலமைச்சர் அவர்களே பாக்கெட்ல கையை விடுறீங்க, அதுக்கு தானே பேண்டே போட்டிருக்கிறீங்க. அது போலதான் இங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.